ஒருத்தரால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேலியோ டயட்டை தொடர்ந்து கடைபிடிக்க முடியலை. ஸோ அவர் மெயின்டெனன்ஸ் டயட்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு விரும்புகிறார். இந்த மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேலியோ டயட்டுக்கு எதுக்காக வந்தாரோ அதை அவர் அச்சீவ் பண்ணணும். அவர் ஒரு உடல் எடை குறைப்புக்காக வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, அது வரைக்கும் அவர் ஸ்ட்ரிக்டான பேலியோவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதன் பிறகு அவர் தொடர்ந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு போகலாம். அதுலேயும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போது ஒருத்தர் உடல் எடை குறையிறதுக்காக பேலியோ டயட்டில் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஒரு நாளைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட 40 கிராம் கார்போஹைட்ரேட்டுக்குள்ளரையே அவர் ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுறாரு. மெயின்டெனன்ஸ் டயட்னு சொல்லப்படுற பேலியோ பராமரிப்பு டயட்டில் அவருக்கு ஒரு சின்ன தளர்வு கொடுத்து ஒரு 100 கிராம் கார்பு டெய்லி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷன் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவர் ஒரு நாளைக்கு 100 கிராம் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணுறாரு அப்படின்னாலே அவர் இந்த ரீச் பண்ண வெயிட்லேருந்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 4 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுவார். அந்த 2லேருந்து 4 கிலோ ஏறின வெயிட்டு பரவாயில்ல அப்படின்னா அவர் தொடர்ந்து அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேளை 100 கிராம் கார்போஹைட்ரேட், அதாவது டோட்டலாக ஒரு நாளைக்கு சேர்த்த கார்பு 100 கிராம் அப்படின்ற கணக்கில் மெயின்டெனன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணாலே அவர் ரீச் பண்ண வெயிட்லேருந்து 2லேருந்து 4 கிலோ வெயிட் கூடிடுறாரு. அது பரவாயில்லன்ற பட்சத்தில் அதை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் ஒரு நாளைக்கு 200 கிராம் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணுறாருன்னா அவருடைய எடை கிட்டத்தட்ட 5லேருந்து 7 கிலோ மறுபடியும் கூறிடும். அதுவே ஒரு நாளைக்கு 500 கிராம் கார்போஹைட்ரேட் அவர் எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் இந்த பேலியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தாரோ அதே வெயிட்டை ரொம்ப சீக்கிரத்தில் அடைஞ்சிருவார். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெயின்டெனன்ஸ் டயட்டில் போகணும். ஸோ மெயின்டெனன்ஸ் டயட்டை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் கார்போஹைட்ரேட் மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கிறது ஒரு சரியான முறை தான். அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண வெயிட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும். நான் மெயின்டெனன்ஸ் டயட்டில் இருக்கேன் சார், எனக்கு 2 கிலோ ஏறிடுச்சு 4 கிலோ ஏறிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது கட்டாயமாக ஏற தான் செய்யும். ஏறவே கூடாது, நான் அப்படியே ரீச் ஆன அந்த பழைய வெயிட், அதாவது ஒரு ஐடியல் வெயிட் நான் ரீச் ஆகிட்டேன் சார், அந்த ரீச் ஆன வெயிட்லேயே நான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிக்டான பேலியோ டயட்டை பற்றி தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸ்ட்ரிக்டான பேலியோ டயட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சர்க்கரை வியாதிக்காக பேலியோ டயட்டுக்கு தங்களுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க யாருமே இந்த மெயின்டெனன்ஸ் டயட்டை முயற்சி பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சேர்த்திங்கனாலும் உங்களுடைய சர்க்கரை அளவுகள் அதற்கு ஏற்ற மாதிரி உயர தான் செய்யும். இல்லை சார், நான் மெயின்டெனன்ஸ் டயட்டுக்குள்ளே தான் ஆகணும், என்னால் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரிக்டான பேலியோவை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் கார்போஹைட்ரேட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மருந்தை எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய டயபெட்டிக்காக பார்க்குற மருத்துவரை ஆலோசனை செஞ்சு அவங்க கொடுக்குற ஒரு மினிமம் டோஸ் மருந்தையாவது நீங்கள் எடுத்து தான் ஆகணும். மருந்தே இல்லாமல் டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு வரவே கூடாது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறது, அது எப்படி ட்ரிக்கு ரொம்பவும் ஐடியலாக எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதில் ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.